தம்பி நல்லா இருக்கீங்களா? கலிபோர்னியால காவாவை கழுவிட்டு இருந்தான். தம்பி உனக்கு என்னென்ன ஆசையோ அது எல்லாத்தையும் சொல்லு, அண்ணன் பண்ண மாட்டேன். ஒரு 3 to 4 ரூபா ஆயிடும் சாலிடா. 3 to 4 ரூபா தானே ஜிபே பண்றப்ப உடனே. எனக்கு தெரிஞ்சு நீங்க தேவையில்லை நினைக்கிறேன் இந்த கல்யாணத்துக்கு. எல்லாம் தம்பி நல்லா புரிஞ்சுக்க, நம்ம ஊருக்கார பையனோத்தன கேமராமேனா கூப்பிட்டுருக்கேன். உனக்கு என்னென்ன ஆசை இருக்கோ அதை பண்ணிக்க. உனக்கு கல்யாணமே ஒரு கேடு. சரி அவங்ககிட்ட என்ன சொல்லணுமோ சொல்லிக்க, சரியா? ஏன்னா எனக்கு எதுவும் தெரியாது தம்பி, நீ பாரின்ல படிச்சவன். கலிபோர்னியால காவா கழுவிட்டு இருந்த ஒரே காரணத்துக்காக உனக்கு கல்யாணத்தை பண்ணி வைக்கிறேன், சரியா? அவங்ககிட்ட ஆசை சொல்றேன். தம்பி எங்க போனான்னு தெரியல, இந்த கேமராமேன் வந்ததுக்கு அப்புறம் அவங்ககிட்ட எல்லாத்தையுமே சொல்லி பேச்சு. வாங்க தம்பி வாங்க. எப்ப வந்தீங்க? என்னப்பா பலாப்பழத்தை தலையில கோத்து வச்சிருக்க? அப்படிதானே ஸ்டைலுனே, எனக்கு பிடிச்ச ஸ்டைலுனே அது. தம்பி இதான் என்னோட தம்பி. தம்பி நல்லா இருக்கீங்களா? கலிபோர்னியால காவாவை கழுவிட்டு இருந்தான். எல்லார்கிட்டயும் சொல்றேன் தம்பி. நம்ம தொழில சொல்லணுமா இல்லையா? அதுக்காக சொல்லுதேன். இங்க பாரு, இவனுக்கு கண்ணால பண்ணலான்னு இருக்கும், சரியா? அவனுக்கு போட்டோகிராஃபிக்கு யாரா கிரியேட்டிவா கேட்டாங்க. நான் ஊர்ல நிறைய நல்ல போட்டோகிராஃபரை பார்த்தேன், ஆனா அதுல நீ இல்ல. இருந்தாலும் உன்னை தேர்ந்தெடுத்து, ஏன்னா நீ தாமஸ் சாரோட தம்பி, உன்னை நம்பி போட்டோகிராஃபரா ஏற்றிருக்கேன். நமக்கு கேமராவுக்கு காசு விஷயத்துல பஞ்சம் கிடையாது, நமக்கு பெருமை தான் முக்கியம். எப்படி? பெருமை தான் முக்கியம். அதுக்காக நீ என்ன பேக்கேஜ் சொல்லு, நாங்க பண்ணலாம். ஆக்சுவலி we have lots of packages. ஆக்சுவலி நம்மளுக்கு வந்து தம்பி ஏதாவது துப்பிட்டு பேசுப்பா, என்ன வாயில எதுவும் பேசிக்கிட்டு இருக்க? அண்ணனுக்கு புரியல, தமிழ்ல பேசுப்பா, தமிழ்ல தானே இருக்கும். என் தம்பி கலிபோர்னியா போனாலே தமிழ்ல அழகா பேசுவான். நீ என்னப்பா நம்ம ஊர்ல இருந்துட்டு இப்படி இங்கிலீஷ் பேசிக்கிட்டு இருக்க? அண்ணே நம்ம கிட்ட நிறைய பேக்கேஜ் இருக்கு, உனக்கு என்ன மாதிரி பேக்கேஜ் வேணும்னு சொன்னீங்கன்னா அதுக்கு இது மாதிரி நம்ம பேசலாம். தம்பி நான் வந்து 12ஆம் கிளாஸ் ஃபெயில், இவன் வந்து டிகிரி முடிச்சுட்டு கலிபோர்னியால காவா கழுவிட்டு இருந்தான். சாரை சொல்றேன். நான் என்ன சொல்ல வரேன்னா, அதை பத்தி தெரிஞ்ச இவனே சொல்லுவான்னு சொல்லுதேன். தம்பி உனக்கு என்னென்ன ஆசையோ அது எல்லாத்தையும் சொல்லு, அண்ணன் பண்ண மாட்டேன். இருந்தாலும் நீ சொல்லு, சரியா? சொல்லு தம்பி. பல்ல காட்டாது, சொல்லு. எனக்கு வந்து ட்ரோன் வைக்கணும், அப்புறம் வந்து ப்ரீ வெட்டிங் போஸ்ட் வெட்டிங் ஷூட் எடுக்கணும், கிராண்டா மஹால்ல நடத்தணும். இப்ப ஏதோ பெருசா பேலஸ்ல எல்லாம் வைக்கிறாங்க, அந்த மாதிரி பேலஸ்ல எல்லாம் வைக்கணும். பாத்தியா? அதான். இதெல்லாம் பண்ண முடியுமாப்பா? நீங்களாம் பண்ண முடியும். இதெல்லாம் சொல்றத வச்சு பார்த்தா ஒரு எப்படியும் ஒரு 3 to 4 ரூபா ஆயிடும் சாலிடா. 3 to 4 ரூபா தானே ஜிபே பண்றப்பா உடனே. 3 to 4 ரூபான்னா நான் சொல்றது 3 ரூபா 4 ரூபா இல்லனே, 3 லட்சம் 4 லட்சம் லட்சம் லேக்ஸ். லட்சத்துல கேட்டுட்டு இருக்கான் இவன். ஏதாவது தம்பி கல்யாணமே கோயில்ல 2 வாழை மரத்தை வச்சு கல்யாணம் பண்ண போறோம், புரியுதா? அதுவும் பேர் இவன் சின்ன பையன் தான் கேட்கறான், கல்யாணம் பண்ணி வைங்க. அப்படி நல்ல பட்ஜெட்ல சின்ன பையன் ஆசைப்படுவான் தம்பி. அதுக்காக எல்லாத்தையும் செய்ய முடியுமா? 1 லட்சம் நம்ம பட்ஜெட் இல்ல தம்பி, கொஞ்சம் கம்மி பண்ணுங்க. வேற ஏதாவது ஆஃபர்ஸ் ஏதாவது கொடுங்க. ஆஃபர்லாம் இல்ல, அவன் கேட்கறதுக்கு அதுதான் சார்ஜ். சரி எனக்கு வந்து இது ஸ்பிளிட் அப் கொடுங்க. ஆட்டினானா தெரியாது யாருக்கு நான் கொடுக்குறேன் ஐயா உங்களுக்கு. சொல்லுங்கப்பா எப்படி? போட்டோகிராஃபிக்கு மட்டும் இப்ப இவர் கேட்டதை வச்சு பாத்தீங்கன்னா ஃபங்க்ஷன் 2 நாள் நடக்கும் கண்டிப்பா. அது கிராண்டா நடத்துறதுனால சொல்றீங்க, ஜாம்னு சொல்றீங்க. அப்படி பார்த்தாலும் போட்டோகிராஃபி இப்படி கணக்கு போட்டு பார்த்தாலே ஒரு 1 லட்சம் ரூபா வந்துடும் வச்சுக்கோங்க. தம்பி எந்த கேமரால எடுக்கிறீங்க? நாங்க எல்லாம் மிரர்லெஸ் கேமரா தான் ஃபுல்லா. இப்ப எல்லாம் அட்வான்ஸ் டெக்னாலஜி. நீங்க என்ன பண்ணுங்க, ஐபோனை வாடகைக்கு எடுத்துருங்க. அதை எடுத்து வந்து வச்சா எவ்வளவு ஆகும்? அது நீங்களே பேசாம அது வாடகை குத்துலாமே. சூப்பர். அப்ப அந்த ட்ரெடிஷனல் போட்டோகிராஃபி நம்மளே பண்ணி போட்டா, நீ ஐபோன் வச்சிருக்கல அதை எடுத்துருவோம். அடுத்து என்ன தம்பி செலவு? அடுத்தது மண்டபம். அவர் கேட்குற மண்டபம் பாத்தீங்கன்னா எப்படியும் ஒரு நாளைக்கு பாத்தீங்கன்னா நம்ம கவர்மெண்ட் இந்த அரசு கொடுக்குறாங்களா அந்த மாதிரி மண்டபம் எடுத்துக்கோங்க. அதுதான் ஒரு 1 லட்சம் ரூபா வரும்னு வச்சுக்கோங்க. அரசு மண்டபத்து வெளியில ஒரு கோயில் இருக்கும்ல? ஆமா. அந்த கோயில்ல காசு கேட்பாங்க. சின்ன பிள்ளையார் கோயில், அதுக்குள்ள அங்க என்ன பண்ணுவீங்க? பிள்ளையார் கோயில் வெளியில இருந்து கல்யாணம் பண்ணல. பிள்ளையார் கோயில் வெளியில இருந்து கல்யாணம். அது காசு கொடுக்கணுமா? ஆமா கொடுக்கணும். ஒரு 5 ரூபா காணிக்க போட்டுருவோம், முடிஞ்சு. அப்புறம் வேற என்ன? அவர் கேட்கற மாதிரி கிராண்டா ஷூட் பண்ணோம், லைக் இன்னும் கொஞ்சம் நிறைய வாங்கணும், ட்ரெஸ் துணிமணிகள் வாங்கணும்னா அதுவும் நாங்களே பண்ணி கொடுத்துருவோம். அதுக்கு ஒரு 1 லட்சம் ரூபா கொடுத்தீங்கன்னா அங்க மொத்தம். நான் என்ன சொல்றேன்னா, சரவணா ஸ்டோர்ஸ் போயிடுவோம். நீ பேக் எடுத்துட்டு என்ன பண்ற, சரவணா ஸ்டோர்ஸ் வந்துரு. அங்க போய் ட்ரையல் ரூம் பாப்போம்ல, அந்த காஸ்டியூம் எல்லாம் போட்டு ட்ரையல் ரூம் உள்ளே போயிட்டு நீ போட்டோ எடுக்கிற. அது போன்ல, அது நான் கொடுக்குற போன்ல எப்படியா முடிச்சிடுறேன். அது எடுத்ததுக்கு அப்புறம் அதே ஆல்பம் போட்டு கொடுத்துரு. சோ அதுக்கு நமக்கு செலவே இல்லைல்ல. நான் உனக்கு வந்து 50 ரூபாய்க்கு வெரைட்டி ரைஸ் வாங்கி கொடுத்துறேன் அன்னைக்கு ஃபுல்லா. அண்ணா எனக்கு புரியல, எப்படி அது போட்டோகிராஃபரை மட்டும் எப்பவுமே எல்லாரும் தாழ்த்தி பாக்குறீங்க? அது எனக்கு ஒன்றும் புரியல. நாங்களும் மனுஷங்க தாங்க, நாங்க மட்டும் பழைக்க வேணாமா? நீங்களே எப்பப்பாவது வந்து பழைக்கணும்னா எப்படி? அது தம்பி அதை சொல்ல பார்த்து சோசியல் மிச்சத்தை கடைசியா போட்டுக்கலாம். இப்ப நான் சொல்லுதுன்னா இப்ப 2 முடிஞ்சிச்சா, அதுக்கப்புறம் வேற என்ன செலவு? அதுதான் மொத்தத்தையும் சொல்லிட்டீங்கல்ல. சாப்பாடுக்கு எப்படியும் அங்க கண்டிப்பா 1 லட்சம் ரூபா ஆயிடும். சோ மொத்தம் சாப்பாடுக்கு எதுக்கு 1 லட்சம்? நான் சொல்றேன் கேளு. நம்ம என்ன பண்றோம், அந்த கோயில் வாசல்ல அன்னதானம் போடுவோம்ல, நம்ம சொந்தக்காரெல்லாம் முன்னாடி உட்காந்துருவோம். தம்பி நீங்க முதல்ல போய் உட்காந்துருங்க, சாப்பாடு போட்டு முடிச்சிருவோம். மொத்தமா இந்த ஃபங்க்ஷனுக்கு
பட்ஜெட்டே 20 ரூபா தான். உனக்கு நான் 50 ரூபா சாப்பாடு வாங்கி தரேன் தம்பி. நீ கலிபோர்னியால காவா கழுவி சம்பாரிச்ச காசு இந்த மாதிரி வீணடிக்க வேணாம் தம்பி. வேற என்ன கேட்டா ட்ரோன் கேட்டா தம்பி. நான் சொல்றது கேளுப்பா. இந்த ட்ரோன் எப்படி பறக்க விடுவேன்? மேல பறக்க விடுவேன். அது ஊருக்கே தெரியும்ப்பா. மேல தலைமையில பறக்க விட மாட்டேங்களா? நாங்களாம் வந்து காலங்காலமா ட்ரோன் பார்த்து பயந்தவா. அதனால ட்ரோன் வேணாம் தம்பி. நம்ம இந்த இது காத்தாடி வாங்கி சுத்தோமே, அந்த காத்தாடி எடுத்து என்ன பண்ற, இப்படி 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 போனை கனெக்ட் பண்ணி ஓட்ட விடுறேன். சூப்பரா. அடுத்துப்பா வேற என்னப்பா இருக்கு? லைவ் போகணுமாப்பா தம்பிக்கு. ஐபோன்ல லைவ் போட்டு கொடுத்துட்றேன். அது காசு செலவு கிடையாது. ஆக மொத்தத்துல இந்த பட்ஜெட்டே வந்து 30 ரூபால நம்ம கல்யாணத்தை முடிக்கிறோம். டேய் தம்பி, நீ என்னடா கரெக்டா உங்க அண்ணன் பேசி சொல்லிட்டு வர மாட்டியாடா? தம்பி நான் போயிட்டேன் நினைச்சு பேசிட்டு தம்பி. நான் பக்கத்துல இருக்கேன் தெரியுதா? இங்க இருக்கேன் அண்ணன். இந்த பேர் அண்ணே மனுஷனுங்க நீங்க இருக்கிறதா. சரி, நான் என்ன சொல்லுதுன்னா கல்யாணத்துக்கு இவ்வளவு செலவு பண்ணக்கூடாது தம்பி. உனக்கு ஓகே தானே? அண்ணன் சொல்லுதுல கரெக்ட் தானே? அண்ணன் சொன்ன கோட்டை தாண்ட மாட்டான் தம்பி. அவன் பேர் என்னன்னு கேட்டியா? தம்பி உன் பேர் என்னப்பா? கடப்பாறை காத்த வராங்க. கடப்பாறை எடுத்து குத்த ஆரம்பிச்சானா குத்திக்கிட்டே இருப்பாரா தண்ணி வர அளவுக்கு. சரியா? அதனால வந்து இந்த கல்யாணம் நல்லபடியா முடிச்சு கொடுங்க தம்பி. எனக்கு தெரிஞ்சு நீங்க தேவையில்லை நினைக்கிறேன் இந்த கல்யாணத்துக்கு. நாங்களே போன்ல எடுத்து உங்களுக்கு கொடுத்துறோம். ஆல்பம் எவ்வளவு ஆகும் தம்பி? ஆல்பம் 50,000 வந்துடும். 50,000 எதுக்கு தம்பி ஆல்பத்துக்கு? என் கல்யாணத்துக்குலாம் 50,000 ஆகலையே. என் கல்யாணத்துக்குலாம் மொத்தமே 20 ரூபா தான் ஆல்பத்துக்கு தம்பி. அவ்வளோலாம் செலவு ஆகக்கூடாது. நான் என்ன சொல்றேன், ஒரு 10 ரூபா நோட் ஒன்று வாங்கி தரேன் உங்களுக்கு. அந்த அட்டையில பேப்பரை கிழிச்சு அந்த போட்டோவை ஒட்டிடுவோம். அந்த நோட்லயே வச்சுப்போம். அன்ரூல்டு நோட்ல வாங்கி ஒட்டிடுவோம். எதுக்கு ஆல்பத்துக்கு 10 ரூபால முடிக்கலாமே. ஆக மொத்தம் இந்த கல்யாணத்துக்கு 50 ரூபா தம்பி தேவைப்படுது. இந்த பையன் ஏமாத்து. ஏன்னா கல்யாணம் வேணாம் உனக்கு? கல்யாணம் வேணாமடா? அண்ணே நீ என்னன்னே பேசிட்டு இருக்கிற? எப்ப பாரு அல்ல தம்பி, போட்டோகிராஃபரை வாழ வைக்கணும்னு உங்களுக்கு எல்லாம் தெரியாதானே? எப்ப பாரு போட்டோகிராஃபர் வந்து இப்படி முடிச்சிடலாம் அப்படி முடிச்சிடலாம். எங்க கஷ்டத்தை ஒரு நாளாவது வெளியே வந்து பாருங்கண்ணே. பார்க்காம நீங்க வந்து தம்பி 1 லட்ச ரூபா இதை குறைச்சிக்கலாம், 1 லட்ச ரூபா இங்கே குறைச்சிக்கலாம். அப்ப என்னெல்லாம் பார்த்தா நாங்களாம் என்னன்னே தம்பி 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 அதோட கடை திறந்துட்டீங்க தம்பி. இதெல்லாம் எங்களுக்கு போட்டோகிராஃப் ஆடாது தம்பி. குழப்பம் தம்பி. தம்பி ஒரு கல்யாணமே கிடையாதா? டேய் என்னடா பண்றீங்க? டேய் போட்டோகிராஃபர் எப்படா வாழுவோம்? வாழ்க்கையாவது ஒண்ணு. வராங்க இவங்க பாட்டு பேசுறாங்க, அமௌண்ட் என்ன பாரு ஃப்ரீயா எடுத்து கொடுக்கு. நம்ம ஐபோன்களே எடுத்து தருவாங்க. தம்பி நான் என்ன சொல்லுதேன்னா தம்பி, கல்யாணம்ன்றது 1000 காலத்து பயிர். நான் என்ன சொல்லுன்னா இந்த கல்யாணத்துக்கு போட்டோகிராஃப் போயா ஒரு கல்யாணத்துக்கு 4 லட்சம், அதுவும் போட்டோகிராஃபுக்கு ஐபோன் எடுப்போம்ல நானு.